வந்து போயா. ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம கவின் நடிப்பில் வெளியாயிருக்க ஸ்டார் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கனவு இருக்கும். ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கனவை நோக்கி தான் ஓடிட்டு இருப்போம். காலேஜ் படிக்க வரும்போது அந்த கனவு அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு திசை பக்கம் மாறும். காலேஜ் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை நம்மளை வேலை, சம்பாத்தியம், குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வேறு பாதைக்கு மாற்றி விட்டுரும். இந்த வீடியோவை பார்க்குற எத்தனை பேர் தன்னோட ஆசை, தன்னோட கனவு, தன்னோட லட்சியத்தையே நோக்கி போய் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இருந்தீங்கன்னா உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் என்னோட கோடான கோடி வாழ்த்துக்கள். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி என்னை குடும்ப சூழ்நிலை என்னை வேறு பக்கம் மாற்றிடுச்சு ப்ரோ, இன்னும் என்னோட ஆசையும் கனவு என் மனசுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நான் சின்ன வயசில் ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனியில் இந்த வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கனவு என்ன, ஆனால் இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் மனசார சந்தோஷமாக தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசு ஸ்கூல் பையனாக இருக்க கவினுக்கு அவங்க அப்பா பாரதியார் வேஷம் போட்டு விடுறாரு. கஷ்டப்பட்டு எல்லா மேக்கப்பையும் போட்டு முடிச்சுட்டு பார்த்தா அவருக்கு மீசை வச்சிருந்ததை எங்கே போணுச்சுன்னே தெரியல. தேடி தேடி பார்த்தாலும் காணோம். அப்படியே அழுதுகிட்ட கவின் நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போக மாட்டேன்னு சொன்னால் அவங்க அப்பா ஒரே ஒரு டைலாக் தான் சொல்கிறாரு, பாரதியாருக்கு மீசை முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உன்னோட நடிப்பு உன்னோட மீசையை மறக்க வச்சிருச்சுன்னா அப்போ தாண்டா நீ வாழ்க்கையில் உண்மையிலேயே உன் நடிப்பில் நீ ஜெயிச்சேன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் நிப்பாட்டுறாரு. என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம் அப்படின்னு ஸ்டேஜில் எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அவர் அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நடிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிளாப்ஸோட அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது தன் வாழ்க்கையில் ஹீரோ ஆகணுங்கிற கனவோடையே ஸ்கூல் முடிக்கிறாரு. அடுத்து காலேஜும் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னா அவங்க அப்பா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபரு. அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் நம்மளுக்கு பெரிய பெரிய ஹீரோஸோட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அவங்களோட ஸ்டில்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அது பக்கத்தில் பையனை நிற்க வச்சு அவரோட கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இது வரைக்கும் எடுத்த ஃபோட்டோ ஒன்றையுமே பார்த்தீங்கன்னா அவர் பையன்கிட்ட காமிச்சதில்ல, வேற யாரையும் ஃபோட்டோ எடுக்க விட்டதும் கிடையாது. வழக்கம் போல் காலேஜ் லைஃப் போன உடனே பார்த்த உடனே ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுறாரு. அந்த பொண்ணோட வீட்டுக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு எப்படியாவது அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணலன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு ஒரு டான்ஸ் காம்படிஷனில் நம்மளுக்கு காலேஜில் ஆடணும்னு சொல்லி பார்த்தா ஒரு பையன் டான்ஸ் ஆடும்போது தப்பாக ஃபோட்டோ எடுத்துட்டான்னு அவனை போட்டு நம்ம கவின் அடின்னு அடிச்சிடுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஆண்டு விழாக்கு கேர்ள்ஸ் யாருமே டான்ஸே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹச்ஓடி ஆர்டர் போட்டுறாரு. நம்ம ஹீரோயின் கோவமாக திட்டுறாங்க, அவனை அடித்தது நீ, என்னை தப்பாக ஃபோட்டோ எடுத்தது அவன், ஆனால் தண்டனை யாருக்குன்னு சொல்லி பார்த்தியா, எங்களை மாதிரி பொண்ணுங்க யாருமே டான்ஸே ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போனோம்னா அங்கே தான் நம்மளுக்கு பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஆண்டு விழா வருது. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பொண்ணு டான்ஸ் ஆனால் நம்ம ஹச்சோடி டென்ஷன் ஆகி கத்துறாரு. நான் தான் எந்த பொண்ணு டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைன்னு பார்த்தா அது நம்ம கவின் தான் லேடிஸ் கிட்ட போட்டு டான்ஸ் ஆடுறாரு. பயங்கரமாக டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு சூப்பரான ஒரு டயலாக் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களை தடுத்து இழுத்து பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, கண்டிப்பாக அது மாறவே மாறாது, நீங்கள் பறந்து பாருங்கள் ரெக்கையை விரிச்சு, கண்டிப்பாக உங்களை யாரும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது, ரெக்கையை விரிச்சு பறக்க ரெடியா இருக்க பொண்ணுங்க ஃபுல்லாக ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவ்வளவுதான், பொண்ணுங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்கு முன்னாடி கூட உன்னை நான் அந்தளவுக்கு லவ் பண்ணேன்னு தெரியல கவின், ஆனால் இப்போ இந்த நிமிஷம் பார்த்தேன்னா உன்னை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் அவ்வளவுதான் லவ்வில் முழுசாக விழுந்துட்டாங்க. அவரோட அப்பா தான் பையன் எப்படியாவது ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுனால எங்கெங்கெல்லாம் ஆடிஷன் நடக்குதோ எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அதே அனுபவம், சூப்பராக நடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணுங்க, இந்த படத்துக்கு உங்கள் பையன் தான் ஹீரோ அப்படின்றாங்க. இதே அனுபவம் எனக்கும் கிடச்சிச்சு. கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அவங்க லவருக்கு பார்த்தீங்கன்னா பைக்கில் ஊர் ஃபுல்லாக சுற்றணும்னு சொல்லி ஆசை. அதனால் அவங்களுக்கு பைக் ஓட்டவும் கற்றுக் கொடுக்குற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 பேர் கடையில் நல்லபடியாகவே லவ் போய்கிட்டு இருக்கு. அது அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு விட்டு அடின்னு அடித்தா அவங்க அப்பா ஒன்று தான் சொல்கிறாரு, டேய் நீ ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்ற, அதுக்கு உன் மூஞ்சி ரொம்ப முக்கியம், அடித்ததில் மூஞ்சில் ஏதாவது காயம் பட்டுருந்துச்சுன்னா என்னடா பண்ணுவேன், தயவு செய்து சொல்கிறேன் இனிமேல் எந்த சண்டைக்கும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்து வைப்பார். அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று கிடைக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஆக்டிங் கற்றுக் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ட்ரெயினர் மும்பையில் இருப்பார். பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் அவர்கிட்ட வந்து ட்ரைனிங் கற்றுருப்பாங்க. அவர்கிட்ட ஆடிஷனுக்காக இவர் அப்ளை பண்ணியிருப்பார். அந்த ஆடிஷனுக்கு ஓகே ஆகி இவருக்கு பெர்மிட் லெட்டர் வந்திருக்கும். அதை அவங்க அப்பாட்ட சந்தோஷமாக சொல்லிட்டு எப்படியாவது போகலான்னு சொல்லி பார்த்தா அவங்க அம்மா உட்காந்து அழுகுறாங்க. இங்கே உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்குது, உங்கள் அப்பா இப்படி வேலை இருக்கிறதுல சம்பளத்தை வச்சு என்னடா வாழ்க்கை வாழ முடியும், நீ இன்னும் நடிப்புன்னு சொல்லி போயிட்டு இருந்தேன்னா என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுதோம்னா அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தன்னோட கனவை வழக்கம் போல் புதைச்சிக்கிட்டு குடும்பத்துக்காக அவர் இன்டர்வியூக்கு போகிறாரு. இன்டர்வியூ போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் அவங்க கேட்குற எந்த கேள்விக்குமே இவர் ஒழுங்காக பதில் சொல்ல முடியாமல் அப்படியே தடுமாறினா, ஏன் உங்கள் நேரத்தை எங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் கேட்ட அதே கேள்வியவே அவர் இன்டர்வியூ எடுக்கிறவர்கிட்ட கேட்பார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும்னு சொல்லி ஆசை இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு என்ன சொல்ல வரீங்க இதனால் அப்படின்னா, சார் எனக்கு பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசை, ஆனால் என்னோடய குடும்ப சூழ்நிலை இப்போ எனக்கு மும்பையில் ஒரு ட்ரைனிங்க்கு வாய்ப்பு கிடச்சும் போக முடியலை, இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன பண்ணானே புரியலை சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பி வந்து டீ கடையில் உட்காந்துருந்தா அங்கே இன்டர்வியூ எடுத்தவரும் டேரெக்டாக டீ கடைக்கு வருவார். வந்துட்டு ஒன்றை மாதிரி தான்ப்பா, நானும் சின்ன வயசில் ஆசைப்பட்ட கனவு வாழ்க்கையை வாழ முடியாமல் இப்போ இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கிக் பாக்ஸிங் நான் ட்ரைனிங் பண்ணாமல் இருந்த நாளே கிடையாது, அந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணி இருந்தோம், என்னோடய சூழ்நிலை என்னால் கிக் பாக்ஸர் ஆக முடியலை. ஏன் சார் என்னாச்சு அப்படின்னா, இப்போ என் பையனை கிக் பாக்ஸிங் ஆக்கிட்டேன் அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. கையில் ரூபாயை கொடுத்துட்டு, என்னைய மாதிரி கனவோடு இருக்க ஒருத்தன் நீயாவது கனவுல ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன், போயிட்டு வா, இது உனக்கு நான் கடனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காத, என் கனவுல நான் ஜெயிக்க முடியல, நீயாவது உன் கனவுல ஜெயிக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன், போயிட்டு வான்னு சொல்லி சொன்னோம்னா அவர் வீட்லேயும் கொஞ்சம் காசு கடன் வாங்கிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க பாட்டியோட தண்டட்டி முதல்ல அவங்க பாட்டி கொடுத்துடுவாங்க, எப்படியாவது பேரை ஹீரோ ஆகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அங்கே மும்பைக்கு போய் அந்த ட்ரெயினரை மீட் பண்ணோம்னா அங்கே நிறையா பேர் வந்திருப்பாங்க ஆடிஷனுக்கு. ஃபஸ்ட்டு யார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வேகமாக நம்ம கவின் போய் அப்படியே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை சும்மா ஒரு லவுட் டயலாக பேசுகிற மாதிரி நின்று நடிச்சு காமிச்சோம்னா அவர் வேறங்கிறாரு. கடைசி வரைக்கும் இவரால் அதுக்கு மேலே எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியாமல் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு நிற்க வச்சுறாரு. அடுத்தடுத்து நடிக்க வர்றவங்கலாம் பார்த்தா இவர் மிரண்டு போயிடுறாரு. அப்படியே அவங்க ஃபேஸில் அவ்வளவு எக்ஸ்பிரஷன் அவ்வளவு எமோஷன்ஸை கொண்டு வந்து நடிக்கும்போது இவருக்கே இவரை பார்த்தா அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நம்ம நடிக்கிறதெல்லாம் ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவர் கெஞ்சி கேட்குறாரு, சார் நான் வந்து என்னன்னு சொல்லிட்டு புரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னா, நான் உன்னைய மட்டும் ரிஜெக்ட் பண்ணல, உன்னை மாதிரி நிறையா பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், கிளம்பி போன்னு சொல்லி வரட்டி விட்டோம்னா அவர் அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்கும்போது அவரோட பர்ஸையும் ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான். விரட்டி போனோம்னா அவனை பிடிக்க முடியாமல் கீழே விழுந்தது தான் மிச்சம். அப்படியே அழுதுகிட்டே அவரை அங்கே வீட்டுக்கு ஃபோன் அடித்தா அவங்க அம்மா அட்டன் பண்ணி வையிறாங்க. எங்கடா போனேன் என்கிட்ட சொல்லிட்டு போகாமல் செய்யாமல் அப்படின்னா, இல்லாமல் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேம்மா, நீ கவலைப்படாமல் இருமா, அப்பாட்ட கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எமோஷனலாக அழுகிறாரு. கவின் இந்த சீனில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னே சொல்லணும். என்னன்னா, அப்பா நான் தோத்துட்டேன்ப்பா, எனக்கு நடிப்பு வரலப்பா, ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி நடிப்புங்கிறத நான் சாதாரணமாக நினச்சிட்டேன்ப்பா, இங்கே வந்து பார்த்தா என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியலப்பா, செய்யலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. நான் நடிக்க மட்டும்தான் வரும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு அதுவும் வராதுன்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க அப்பா ஒன்று தான் சொல்கிறாரு, உனக்கு எதெல்லாம் தெரியலைன்னு சொல்லி சொன்னியோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வா, நீ எந்த தன்னம்பிக்கையோடு அங்கே போனியோ அதோ தன்னம்பிக்கையோடு நீ இங்கே திரும்பி வா, இல்லைன்னா வரவே வராத அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்பா கையில் காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் அப்படியே கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி தெரியாமல் அப்படியே அழுதுகிட்டு சப்வேல படுத்திருந்தா அங்கே ஒரு தாத்தா கீச்செயின் விற்றுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு உதவியாக அந்த கீச்செயினை வாங்கி விற்கிறது செய்கிறதுன்னு பண்ணோம்னா அவர் இறந்துடுறாரு. தூக்கி போட ஆள் இல்லாதனால அவரை இவரே பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டு அவரோட அஸ்தியும் கரைச்சிடுறாரு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் வாழ்க்கையில் புரியாமல் பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கும் போது அங்கே ஒரு சைனீஸ் ஃபேமிலி இவருக்கு அடைக்கலம் கொடுக்குது. அந்த ஃபேமிலியோட ஒருத்தரை வளர்ந்துக்கிட்டு டெய்லிக்கும் நம்ம ட்ரெயினரை போய் வாசலில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரும் ஒரு நாள் சரிமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணல இல்லையா, அதனால் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, ட்ரைனிங்கும் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே பெருசாக காமிக்காதது இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா ஸ்டார் ஆகிறதுக்காக ட்ரைனிங்கு, அந்த ட்ரைனிங்காக இவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டத்தில் அவர் என்ன கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் காமிக்கல.
இங்கே அவரோட பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அழுதுகிட்டே இங்கே ஊருக்கு வராரு. இங்கே ஊருக்கு வந்து எல்லாம் டெத்து இது நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கவினுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை கேட்டோடனே அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அவங்க அப்பா காதில் போய் சொன்னோம்னா அவர் சந்தோஷத்தில் சிரிக்க போனாலும் டெத்து வீட்டில் சிரிக்க முடியாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணால் அவங்க அக்காவும் அதே மாதிரி தான், அவங்க அம்மாவும் அதே மாதிரி தான். உண்மையிலே அந்த சீனில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செமையாக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒரே நேரத்தில் காமிக்கிறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரோட நடிப்பும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட இவர் முக்கியமான ஒரு ரோலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அதை கேட்டோன்னே குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம். இவரும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்க அப்பாட்ட ஒரு டைலாக்கை பேசி காமிக்கிறாரு. அதை கேட்டோன்னே அவங்க அப்பா போய் புல்லரிச்சு போயிட்டு, இந்த டைலாக்கை நீ பேசி முடிக்கும்போது அப்படியே மீசையை முறுக்கி விட்டேன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்பா அப்படின்றாரு. சந்தோஷமாக காரில் கிளம்பிட்டு இருந்தா போகிற வழியில் அவரோட காரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையே மாறி போயிடுச்சுங்கிற மாதிரி. என்னன்னா அவருக்கு கை காடு ஃபுல்லாக அடி, மூஞ்சியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் போட்டு முகமே மாறி போச்சு. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் அவர் விரும்பின நபர் அவங்கள விட்டு கொடுக்காம அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாசல்லே உட்காந்துருக்காங்க. எப்படியாவது அவரை பார்த்து பேசணும் செய்யணும்னு. ஆனால் அவர் தன்னோட வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு குடும்பத்தில் இருக்க யார்கிட்டையுமே பேசுறதில்ல. மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்து பார்த்து அழுகிறாரு. ஏன்னா ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு மூஞ்சியில் இப்படி தழும்பு வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வெறுப்பு, எல்லார்ட்டையும் சண்டை. இதுக்கு மேலே நம்மளால் இவன்ட்ட லைஃப்பில் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் பிரிஞ்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீ உன் வாழ்க்கையில் ஒன்னே பற்றி மட்டும்தான் யோசிக்கிற, எங்களை யாரை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறேன்னா. அவர் டென்ஷனாகி கத்துறாரு. என்ன நான் ஹீரோ ஆக முடியல, தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னை விட்டு போறியா, இல்லை இந்த கேவலமான மூஞ்சி பிடிக்காம என்னை விட்டு போறியா அப்படின்னா அவங்க ஓங்கி அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்கும் போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் டே பார்ட்டி கெட் டுகெதர் நடக்குது காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு மொபைலில் ஒரு மெசேஜ் வருது, உனக்காக நான் ஆடிட்டோரியமில் வெயிட் பண்ணியிருக்கேன், உடனே வான்னு சொல்லிட்டு. நேராக கோமா மீரா இப்படி கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே இருக்கிறது வேற ஒரு பொண்ணு. யார் நீ அப்படின்னா, என்னை இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையா, காலேஜில் கிளாஸில் பஸ்ஸில் எங்கேயுமே நீ என்னை கவனித்து பார்த்ததே இல்லைல்ல, அப்படிங்கும்போது உனக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் அவங்கள விடாமல் விரட்டினா ஒரு தடவை பீச்சில் இவர் அழுதுட்டு உட்காந்துருக்கும் போது அவங்க வந்து கொடை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னால் என் மூஞ்சியை பார்த்தியா, இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் டக்குன்னு அவர் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட, நீ நடந்து போய்கிட்டே இருந்தா உன்னை யாராவது ஒரு ஆள் தடுத்து பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, ட்ரக்கையை விரிச்சிட்டு பறந்து பாரு, அப்போ தெரியும். இது நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறுனுச்சு. இப்போ நீ என்ன நிலைமையில இருக்கியோ அதே நிலைமையில தான் நானும் இருந்தேன். சாகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது உன்னோட இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையவே மாற்றுனுச்சு. ஆனால் இப்போ நீ இதே நிலைமையில இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கு. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருப்பார். நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மாவால் அடி தாங்க முடியாமல் அவங்க செத்தே போயிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க அப்பா என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போகுதே, நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது தான் உன்னோட வார்த்தையை கேட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கள் பாட்டியோட வாழ ஆரம்பித்தேன். இப்போ என் வாழ்க்கை நிம்மதியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட ஃபேமிலியோட மிங்கிள் ஆகி இவரையே கல்யாணமும் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குடும்பத்தை மொத்தத்தையும் இவங்களே பார்க்குறாங்க. நம்ம லாலுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தா அதுக்கு ஆப்ரேஷனுக்கு இவங்களே பணம் கொடுக்குறாங்க. 2 குடும்பத்தையும் ஒன்றா இவங்க தான் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே தான் கனவை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஒரு வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணி நல்ல ஒரு வேலைக்கும் போய் ஜாயின் ஆகிறாரு. அதில் நல்லபடியாக ப்ரொமோஷனும் வாங்கி மேன் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டையும் வாங்குறாரு. ஆனால் அவரோட சந்தோஷம் அந்த அவார்டில் இல்லை. தான் வாழ்க்கையில் தோத்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வழியும் அவருக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது அவருக்கு அன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்குது. அவரோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அந்த ஷூட்டிங்க்கு ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, உங்கள் ஆஃபீஸில் இருக்க யாராவது கொடுங்க அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட கேட்டோம்னா அவர் நம்ம கவினோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஏய் நீ போய் நடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அவர் சார் எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது, எனக்கு பதிலாக நம்ம கவினையே நடிக்க சொல்லலாம் சார் அப்படின்னா மைக் ஆன்ல இருக்கிறது தெரியாமல் நம்ம பாஸ் பேசுகிறாரு. அவன் மூஞ்சிலாம் யாருடா பார்க்க முடியும், அவன் மூஞ்சி பூரா தழும்பா இருக்கு, அவனெல்லாம் நடிக்க விட்டோம்னா நம்ம கம்பெனி பேரை கெட்டு போயிரும்டா அப்படின்னா அதை மைக்கில் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு ஏன்டா என் மூஞ்சி நடிக்கக்கூடாதா, என் மூஞ்சி யாரும் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சியை நீங்கள் பார்ப்பீங்கடா ஒரு நாள் அப்படின்னு கோவமாக கத்திட்டு டென்ஷனை அழுதுட்டு அங்கேருந்து வேலையை விட்டு வந்துடுறாரு. வீட்டில் வேலையை விட்டு வந்து அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருந்தோம்னா
அவரோட ஒய்ஃப் சுரபி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு, டே இதை தரடா, ரொம்ப மண்ணு கட்டிட்டு இருக்கேன்டா, என்னால் திறக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, உன் மூஞ்சி ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னு சப்புன்னு அரைஞ்சு போடுறாரு. ஏன்டி என் மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அவங்க கேட்ட மீனிங் வேற, இவர் புரிஞ்சுக்கிட்ட மீனிங் வேற. என் வாழ்க்கையை விட்டு போயிருங்க, தயவு செய்து சொல்கிறேன், நான் ஜெயிக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் யாருமே வராதிங்க, செய்யாதீங்க அப்படின்னு கோவமாக கத்திட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போனால் நம்மளுக்கு அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து கிடக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெக்னென்சி கார்டு 2 கோடு வந்தது இருக்குது. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கிறத சர்ப்ரைஸாக சொல்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதை கூட காதில் வாங்காமல் இவர் கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவங்களாம் அழுதுகிட்டே பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அப்பா கோவமாக சப்புன்னு அரைஞ்சிட்டு, நீ வாழ்க்கையில் தோத்துட்டாடா, இனிமேல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுடா, உனக்கு நீ இருந்த அவனையும் இப்படி விரட்டிட்டியாடா அப்படின்னா, அவர் என்னை இப்படி சொல்லாத அப்படின்னு கோவமாக அவங்க அப்பாவை சட்டையை பிடிச்சா, குடிடா குடி, என் வாழ்க்கையில் நான் என்னைக்காவது ஜெயிச்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி நித்த ஆசைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன்டா, என்னால் ஜெயிக்க முடியல, என் பிள்ளையாவது ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா நீ எப்படியாவது ஹீரோ ஆகிடுவ அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நீ எப்போ தோத்த தெரியுமா, உன் மூஞ்சில் அடிபட்டு மூஞ்சில் தழும்பு விழுந்துச்சு, நீ அப்போ தோக்கலடா, அதை பார்த்து பயந்து நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த பார்த்தியா, அப்போதாண்டா நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மாதங்கள் ஓடிட்டு இருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறமாச கர்ப்பிணி ஆகிட்டு அங்கே செக்கிங் போகும்போது, இந்த ஸ்டேஜ்லேயும் ப்ளீடிங் அதிகமாகிட்டே இருக்குது, உங்கள் உயிரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள், ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, கூடவே யாராவது ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோ எப்படியாவது ஹீரோ ஆகியே தீரணும்னு சொல்லிட்டு முயற்சியில் எல்லா இடத்துக்கும் தன்னோட நடிச்சு காமிச்ச கேமரா, ஃபோட்டோ எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுட்டு இருந்தோம்னா, எதிர்பாராத விதமாக வெற்றிமாறன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இவருக்கு வெற்றிமாறன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. அதை கேட்டோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷமானவர். யார்கிட்டையுமே ஃபோன் அடிச்சு சொல்லாமல் அவங்க அப்பாவை மட்டும் நேரில் போய் பார்த்து வெறும் கட்டி மட்டும் முடிச்சுட்டு அழுதுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வெற்றிமாறன் சார் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படா அந்த கதவை திறந்து உள்ளே கூப்பிடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து. அங்கே பாட்டி கதறி அழுகிறாங்க. இவர் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் கரெக்டாக இங்கே டோர் ஓப்பன் ஆகி அவரோட அசிஸ்டண்ட் வெளியே வந்து பார்த்தா இங்கே இவர் இல்லை. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கதறி அழுதுட்டு போகிறாரு. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐசியூவில் இருக்காங்க, உடனே போய் பிளட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அல்லறி அடிச்சு கரண்ட் இல்லாததோட பிளட் பேங்க்கில் சண்டை போட்டு பிளட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆப்ரேஷன்லாம் முடியுது. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படின்னு சொல்லி போனோம்னா அவங்களுக்கு ப்ளீடிங் ஹெவியாக இருந்தது, அவங்க ஏற்கனவே என்ன ஸ்டேஜில் இருந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அப்படின்னா அவர் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தலையை ஆட்டுறாரு. எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியலை, உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க ஒய்ஃபை இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. உள்ளே போய் அவர் சுரபியை பார்த்துட்டு அப்படியே கதறி அணுகிறாரு. நான் உன் கூட இருந்துருந்தா உனக்கு இப்படி ஆயிடுக்காதில்ல, உன்னை நான் விட்டுட்டு போனது தானே தப்பு, இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்ஸு அவரோட குழந்தைய கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. அப்படியே குழந்தைய பார்த்து எமோஷனலாகி அழுதுகிட்டு இருந்தா அப்படியே கட் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு படத்தை முடிக்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு சின்ன வயசு பாரதியார் விஷயத்தை காட்டினோம்னா அவர் மீசை இல்லாமல் நடிச்சும் போதும் அவரோட மீசையை விட இவரோட நடிப்பு நல்லா இருந்ததுனால எல்லாரும் எந்திரிச்சு கிளாப் தட்டி அதில் அவர் ஜெயிச்சாரு அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இங்கே காமிக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த மாதிரி கனவுகளை சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலும் தான் குடும்பத்துக்காக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோத்துட்டு தான் குடும்பத்தை ஜெயிக்க வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் கேட்ட மாதிரி இன்னும் கனவுகளை சுமந்துக்கிட்டு எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுவீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.